வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு பெட்டுக்கு எவ்வளோ செலவழிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரிசர்ச் வந்து இருக்குது. அப்போ ரிசர்ச் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, $500 $1900 வரைக்கும் ஒரு வருடத்திற்கு வந்து அரௌண்டு 70% மக்கள் வந்து, அதாவது பெட் ஓனர்ஸ் வந்து செலவழிக்கிறாங்க அவங்களுடைய இதுக்கு. $500 பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மதிப்பில் வந்து கிட்டத்தட்ட $42,000 $1,60,000 யூஎஸில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலையும் வந்து இதே அளவுக்கு செலவழிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸை வந்து எப்படி நம்ம ப்ரொஃபஷ்னலாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம் அப்படின்றது அடுத்த கேள்வி. இப்போ இந்த பிஸ்னஸில் வந்து எப்படி ஒரு வேர்ல்டு வைட் சர்வேயில் சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு பெட் பிஸ்னஸில் என்னென்னதுக்கு எவ்வளோ வரும், அப்போ அதில் அவங்க வந்து பெட்டு எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, டாகை தவிர்த்து எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, நம்பர் 1 பொசிஷன் வந்து டாகுக்கு, நம்பர் 2 பொசிஷன் கேட்டுக்கு, நம்பர் 3 பொசிஷன் ஃபிஷ்ஷுக்கு, அதுக்கப்புறம் உள்ள பொசிஷன் வந்து நீங்கள் வந்து அது வந்து இந்த கினியப்பிக்கு, பேர்ட்ஸு இதெல்லாம் வந்து இந்த பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று. இப்போ ரெண்டாவது வந்து ஒரு ஆள் வந்து எவ்வளோ செலவழிப்பாங்கன்னு சொல்கிறோம். அந்த செலவில் வந்து எங்கே எவ்வளவு செலவழிக்கப்படுகிறது அப்படின்றது ஒரு பார்ட்டு. அப்போ செலவழிக்கப்படுகிறதுல வந்து உங்களுக்கு வந்து 50% ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டாக்டர் அண்ட் தெரப்பட்டிக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. உங்களுடைய டானிக்கு, மெடிசின் இந்த மாதிரி 50%க்கு கிட்டால இல்லைன்னா ஒரு 40% அதில் செலவழிச்சாங்கன்னா 40% வந்து ஃபுட்டுக்கு செலவழிக்கிறாங்க. இப்போ இன்னொரு கான்செப்ட் இருக்குது. நாங்கள் வந்து நிறைய பேர் எப்படின்னா, நீங்கள் எப்படி வந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு உங்கள் பிஸ்னஸை கொண்டு போவீங்க. இப்போ எல்லாத்தையும் நான் வந்து பெட் ஷாப் ஓனர்ஸு அசோசியேஷன் இந்தியாவில் முழுத்தோம் எல்லாத்தையும் பேசும்போது எல்லாத்தையும் வந்து சொல்கிற ஒரே ஒரு பயம் அவங்களுக்கு என்னென்னா, ஆன்லைன் வந்துடுது சார், ஆன்லைன் எப்படி இருக்கும், ஆன்லைன் பெருசாக இருக்குது இப்படின்ற ஒரு கவலை வந்து எல்லாருக்கும் இருக்குது. நான் சொல்கிறேன், ஆன்லைன் வந்து அவ்வளோ பெரிய த்ரெட்டு கிடையாது. நீங்கள் வந்து யூஎஸ் மாதிரி ஒரு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ரீட்டைலர் வந்து வால்ட்மார்ட்டினுடைய டோட்டல் வருமானத்தில் 10% கீழே தான் ஆன்லைன் பிஸ்னஸ். வால்ட்மார்ட் மாதிரி உள்ள ஒரு நிறுவனத்துக்கு யூஎஸ் மாதிரி ஒரு டெவலப்டு இன்டர்நெட் பெனிட்ரேஷன் ஃபுல்லாக இருக்கிற ஒரு நாட்டிலையே வந்து இது. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கணும், உங்களுடைய பெட் ஷாப்புக்கு ஒரு ஆள் வர்றதை வந்து எவ்வளோ சுவாரஸ்யமான அனுபவமாக மாற்றுறீங்க அப்படின்றத பொறுத்து. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து பெங்களூரில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூடால என்னுடைய நண்பர் கூடால போயிட்டுருக்கேன். அப்போ போயிட்டுருக்கும்போது வழியில் வந்து ஒரு பெட் ஷாப்பில் நிப்பாட்டி போயிடுவோம் அப்படின்றாரு. அங்கே போயிட்டு அவர் வந்து ஃபுட்டு வேறு கொஞ்சம் டானிக்கு இவ்வளோத்தையும் ஷாம்பு ஃபுட்டு இவ்வளோத்தையும் வாங்கிட்டு அவர் வந்து என்னென்னா, பெங்களூரில் நீங்கள் வந்து ஒரு சிரமம் இருக்குது, ரொம்ப தூரம் நீங்கள் பயணம் பண்ணுறீங்க, அதாவது ஒரு 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா சில நேரத்தில் 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும். அப்போது சில நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணணும், வாஷ்ரூமை யூஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து ரோட்டில் உங்களுக்கு வழி கிடையாது. ஸோ ஒரு பெட் ஷாப்பில் நிப்பாட்டிட்டு அந்த பெட் ஷாப்புக்கு அவர் வந்து சொன்னது வந்து, இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது எப்பமா தேவைப்பட்டானா இந்த பெட் ஷாப்புக்கு போவேன், எனக்கு தேவையான பொருள் வாங்கிக்குவேன், ப்ளஸ் அவங்க வந்து பாத்ரூமை ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு விஷயம்.